ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கூவக்கிழங்கு செடி. இது பொங்கலுக்காக வச்சுருந்தோம். இப்போ பொங்கல் தாண்டி ரொம்ப நாளாச்சு. அதான் நாங்கள் பொங்கலுக்கு கிழங்கு பிடுங்கணும். இன்னும் கொஞ்சம் செடி நின்றுது. அதான் இன்றைக்கி பிடுங்குவோம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். சரி, இதில் எவ்வளோ கிழங்கு இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதுதான் இந்த கூவக்கிழங்கு. இப்படி தான் இருக்கும். நான் இருக்குது பாருங்கள், இப்படி இருக்கும். இது உள்ள உடஞ்சிட்டு நான் அதை ரெண்டாக எடுக்கலாம். கிழங்கு கொஞ்சம் ஆழமாக இருக்குது. இதை பிடுங்கிக்கிட்டு தான் அதை பிடுங்கணும். இப்படி பிடுங்கிடுவோம் பாருங்க. இது பிடுங்கும் போதே உள்ள அத்து வந்துட்டு எப்பா என்ன கஷ்டமாக இருக்குது. இது பாதி உள்ள உடஞ்சிட்டு இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. பாருங்க, இந்த உடஞ்சதில் உள்ள பாதி உள்ளுக்கு இவ்வளோத்துக்கு இருந்திருக்கு. இங்கே பாருங்க, இந்த உடஞ்சது எங்கே போச்சு? இங்கே பாருங்க, இது இப்படி இவ்வளோ கிழங்கு இவ்வளோ நெட்டைக்கு இருந்திருக்கு பாருங்க. எப்பா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிழங்க பிடுங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு. இவ்வளோ பெருசாக இருந்திருக்கு. இன்னும் 2 அணை இருக்குது. எப்பா பார்த்துக்கோங்க, இது ஒரு கிழங்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ கிழங்கு கிடச்சிருக்கு. நான் உங்கள்கிட்ட இப்போ கழுவி எடுத்து காட்டுறேன் எவ்வளோன்னுட்டு. ஒரு செடியில் இவ்வளவு கிழங்கு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டில் நட்டு பிடுங்கி அதை சாப்பிட்றதே ஒரு தனி சுவையும் சுகமும் தான். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? நாங்கள் இதை நடும்போது இதே மாதிரி ஒரு சின்ன கிழங்கு தான் மண்ணுக்குள்ளே வச்சு அது முளைச்சி வந்தது. அது இவ்வளோத்துக்கு கிழங்கு கிடச்சிருக்குது. ஒரு கிழங்குலேருந்து இவ்வளோ கிழங்கு வந்திருக்குது. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான கூவக்கிழங்கு, சத்தான சுவையான கூவக்கிழங்கு உங்களுக்கும் கிடைக்கும்.